செய்தி, கோடநாடு வழக்கு தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பிரத்யேக செய்தியை பார்க்கலாம். கோடநாடு வழக்கில் கிடைத்த செல்போன் ஆதாரங்களை விசாரிப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பிடிபட்ட குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளிடம் 4 பேரிடமிருந்து பறிக்கப்பட்ட செல்போன் ஆதாரங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டது. அந்த ஆய்வகத்தில் இருந்து தற்போது பாத்தீங்கன்னா கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள்ல யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க, யார் யாருக்கிட்ட எல்லாம் எத்தனை வருஷமா அவங்க தொடர்புல இருந்தாங்க போன்ற விவரங்கள் எல்லாம் தற்போது சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மீண்டும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரிடம் விசாரணை செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையானது இன்னும் 2 நாட்களில் தொடங்கப்பட இருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் யார் யாரிடம் பேசியிருக்கிறார்கள் என்ற முக்கியமான தரவுகள் எல்லாம் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அபிநயா, கோடநாடு வழக்கு தொடர்பான விரிவான பிரத்யேக தகவல்களுக்கு நன்றி ரகுவரன்.